நாடு முழுவதும் உள்ள தேசிய நெடுஞ்சாலை துறையின் சுங்கச்சாவடிகளை கடக்க வருடாந்திர பாஸ் முறை ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது. 3000 ரூபாய் செலுத்தி பாஸ் பெற்றால் ஆண்டுக்கு 200 முறை சுங்கச்சாவடிகளை கடக்கலாம் என ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி அறிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் ஒன்றிய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி வெளியிட்டுள்ள பதிவில், இடையூறு இல்லாத நெடுஞ்சாலை பயணத்தை உறுதி செய்வதற்காக சுங்கச்சாவடிகளுக்கான வருடாந்திர பாஸ் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக அறிவித்துள்ளார். ஃபாஸ்டேக் மூலம் 3000 ரூபாய் செலுத்தி பாஸ் பெறும் நடைமுறை ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் அவர் கூறியுள்ளார். கார், ஜீப், வேன் உள்ளிட்ட தனிநபர் பயன்பாட்டு வாகனங்கள் இந்த வருடாந்திர பாஸை பயன்படுத்தி ஓராண்டில் 200 முறை சுங்கச்சாவடியை கடக்க முடியும் என்றும், ஒரு முறை பாஸ் பெற்றால் 200 முறை பயன்படுத்தலாம் அல்லது ஓராண்டு பயன்படுத்தலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வருடாந்திர பாஸ் முறையால் சுங்கச்சாவடிகளில் காத்திருக்கும் நேரம் குறையும் என்றும், 60 கிலோமீட்டர் தொலைவிற்குள் உள்ள சுங்கச்சாவடிகளில் மீண்டும் மீண்டும் கட்டணம் செலுத்துவது தவிர்க்கப்படும் என்றும் நிதின் கட்கரி குறிப்பிட்டுள்ளார். வருடாந்திர பாஸை புதுப்பிப்பதற்காக ராஜ்மார்க் யாத்ரா செயலி, ஒன்றிய அரசின் சாலை போக்குவரத்து அமைச்சக இணையதளம் மற்றும் தேசிய நெடுஞ்சாலை ஆணைய இணையதளத்தில் லிங்க் உருவாக்கப்படும் என்றும் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் வணிக ரீதியாக பயன்படுத்தப்படும் கார், வேன் மற்றும் சரக்கு வாகனங்கள் வருடாந்திர பாஸ் முறையை பயன்படுத்த இயலாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுங்கச்சாவடி கட்டணம் பெரும் சுமையாக இருந்து வரும் நிலையில் வருடாந்திர பாஸ் முறை அவர்களுக்கு பெரும் பலனை தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தனிநபர் ஒருவர் வருடாந்திர பாஸை முழுமையாக பயன்படுத்தினால் ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 9000 ரூபாய் சேமிக்க முடியும் என தகவல் வெளியாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.